السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: لأن رسول الله صلى الله عليه وسلم الرجل يلبس لبسة المرأة والمرأة تلبس لبسة الرجل. رواه أبو داود بإسناد صحيح. ஹதீஸுகளுடைய ஒளியில் ஃபிக்ஹ் சட்டங்கள் இன்றைய வியாழக்கிழமையில் இடம்பெறுகின்றன. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணின் ஆடையை அணிகிற ஆணை சபித்தார்கள், ஆணின் ஆடையை அணிகிற பெண்ணையும் சபித்தார்கள் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இன்றைய நவீன கலாச்சாரம், இன்றைய புதுமை கலாச்சாரத்தில் ஆண்கள் பெண்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற அந்த அவல காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆண்களைப் போல பெண்கள் உடை அணிகிறார்கள். அதே போன்று சில சமயங்களில் நாடகங்களில் பெண்களைப் போல ஆண்கள் உடை அணிகிறார்கள். ஆண்கள் அணிகின்ற அந்த ஆடைகளும் கூட பெண்கள் எப்படிப்பட்ட டிசைனில் ஆடைகள் அணிவார்களோ அது போன்ற ஆடைகள் அணிவதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு ஆண் மகனாக இருக்க வேண்டும், ஒரு பெண் மகளாக இருக்க வேண்டும். பெண்ணுக்கென்று ஒரு ஆடை அலங்காரம் இருக்கிறது, ஆணுக்கென்று ஒரு ஆடை அலங்காரம் இருக்கிறது. ஒரு கண்ணியமான ஆடை, மரியாதைக்குரிய ஆடை. அதை முஸ்லிம்களும் கவனத்திலே கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பெண் மக்கள் ஆண் மக்கள் அணிவது போன்று பேண்ட் அணியக்கூடாது, டிஷர்ட் அணியக்கூடாது. இன்றைக்கு நவீன கலாச்சாரம், புதுமை கலாச்சாரம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இப்படி உடை அணியக்கூடியவர்களை பெருமானார் சபித்திருக்கிறார்கள். லான, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நமக்கென ஒரு உடை கலாச்சாரம் இருக்கிறது, அது ஒரு மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான சட்டம். மற்றும் ஒரு ஹதீஸில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்கிறார்கள், 2 சாரார் நரகவாசிகள். அதில் ஒரு சாரார் பற்றி பெருமானார் பேசினார்கள். நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் என்று சொன்னார்கள். சில பெண்மணிகள், இது பெண்களுக்கான ஒரு விஷயம். காசியாத், அவர்கள் உடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆரியாத்துன் உடை அணியாதவர்களாக இருப்பார்கள். முமீலாத்துன் மற்றவரை தம் பக்கம் இழுப்பார்கள், ஈர்ப்பார்கள். மாயிலாத்துன் ஒரு பக்கம் சாய்ந்தவாறு இருப்பார்கள். இந்த ஹதீஸிற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். காசியாத்துன் என்றால் என்ன பொருள்? அல்லாஹ் அளித்த அந்த நேமத்துகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், நேமத்து எனும் ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரியாத்தும், அரைகுறை ஆடை அணிந்தவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு அவர்கள் சுக்ரியா செய்யாமல் இருக்கிறார். சுக்ரியா செய்வதிலிருந்து அவர்கள் விலகி நிற்கிறார்கள். ஒரு விளக்கம் காசியாத்துனுக்கும் ஆரியாத்துனுக்கும். முமீலாத்துன் என்றால் அதனுடைய பொருள், அதனுடைய விளக்கம் என்ன? பிறரை தம் பக்கம் ஈர்க்கிறார்கள், சாய்க்கிறார்கள். தாம் எப்படி நடக்கிறார்களோ அதே போன்று பிறரும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவருடைய நடப்புகளோ ஒரு நாகரிகமான நடப்புகள் கிடையாது, அனாச்சாரமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களை போன்ற பிறரும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுதான் முமீலாத்துன். மாயிலாத்துன் என்றால் என்ன அர்த்தம்? அன் தாஅத்தில்லா வமா எல்சமுகுன்ன ஹிஃபதுஹும், அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலிருந்து அவர்கள் விலகி நிற்கிறார்கள், சாய்ந்து நிற்கிறார்கள். எந்தெந்த சட்டங்களை பேண வேண்டுமோ அதை பேணாதிருக்கிறார்கள். இன்றைக்கு இது சர்வசாதாரணமாக நாம் பார்க்கிறோமா இல்லையா? இவர்கள் நரகவாசிகள் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது யூரோப் கலாச்சாரம், வெளிநாட்டு கலாச்சாரம், ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரம். இது போன்ற நடப்புகளில் ஈடுபடுவது என்பது நிசாவும் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன்
என்று சொன்ன பெருமானார் இவர்கள் நரகவாசிகள் என்று கூறுகிறார். இந்த ஹதீஸிற்கு மற்றொரு விளக்கம் சொல்லுகிறார்கள். சில பெண்மணிகள் இருக்கிறார்கள், அவர்கள் அணிகின்ற ஆடை இருக்கிறத பெயருக்குத்தான் அணிகிறார்கள், மெல்லிய ஆடைகளை அணிகிறார்கள். அந்த ஆடைகள் அவர்களுடைய உள்ரங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது, அவர்களுடைய மேனியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதோ விளக்கம் சொல்கிறார். தஸ்துர் பாத பதனிஹா தக்ஷிஃபு பாதகு இல்ஹாரல்லி ஜமாலிஹாவ நஹ்வியா. தங்களுக்கான அந்த அழகை, அந்த கவர்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக அவர்கள் எப்படிப்பட்ட ஆடைகள் அணிகிறார் என்றால், தல்பசு சௌபன் ரகீகா நிஸ்பு லவுனி பதனிகா. அவர்கள் ரகீகான மென்மையான ஆடைகளை அணிகிறார்கள். அந்த ஆடைகள் இருக்கிறத இவருடைய உடம்புகள் அவருடைய மேனிகளை வெளிப்படுத்தியவாறு இருக்கிறது. இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம், பூனம் அந்த சாரி அணிகிறார்கள். அதில் மிகவும் மெல்லிய சாரிகள் இருக்கத்தான் செய்கின்றன. அது உடம்பை நல்ல முறையில் மறைப்பது கிடையாது. அன்றைக்கே பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், பெண்கள் அவர்களுடைய அந்த கவர்ச்சி, அவருடைய அழகு அந்நியவர்களுக்கு தெரியக்கூடாது, தெரியாதவாறு அவர்கள் உடைகள் அணிய வேண்டும். இவர்கள் நரகவாசிகள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வீட்டு பெண்மணிகளுக்கு நாம் துணிமணிகள் வாங்கி கொடுக்கிற போது இது போன்ற ஹதீஸை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான சட்டம். மூன்றாவது சட்டம் என்ன? நாம் நல்ல விஷயங்களுக்கு வலக்கரத்தை தான் பயன்படுத்த வேண்டும், இடக்கரத்தை பயன்படுத்தக்கூடாது. அதை பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள்? நீங்கள் லா தவ்குலு பிஷ்ஷிமால் ஃப இன்ன ஷைத்தான யவ்குலு பிஷ்ஷிமால். இடது கரத்தினால் எதையும் நீங்கள் சாப்பிடாதீர்கள், சைத்தான் தான் இடது கரத்திலே சாப்பிடுவான் என்று கூறுகிறார்கள். சில சமயத்தில் அவசர கதியிலே கூட நாம் என்ன செய்வோம், தேநீர் கடைகளுக்கு செல்கிற போது தேநீரை எடுத்து இப்படி நாம் ஸ்டைலாக குடிப்போம். இது சைத்தானுடைய வேலை என்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா யகுலன்ன அஹதுக்கும் பிஷிமாலிஹி வலா யஷ்ரபன்ன பிஹா ஃப இன்ன ஷைத்தான யகுலு பிஷிமாலிஹி வ யஷ்ரபு பிஹா. சைத்தான் தான் அப்படி உண்ணுவான், பருகுவான் என்று. இது மூன்றாவது ஒரு விஷயம். நான்காவது விஷயம் என்ன? நாம் நம்முடைய தாடி மீசைக்கு கருப்பு சாயம் பூசவே கூடாது. அது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை தடுக்கிறார்கள். அன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال உத்திய பி அபி குஹாஃபா வாலித அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு யௌம ஃபத்ஹி மக்கா வரஅஸுஹு வலிஹியத்து கஸ்ஸகாமா பயாலா ஃபகார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கய்யிரு ஹாதா வஜ்தனிபு ஸவாத். ஒரு முறை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அன்பு தந்தை, வயதான தந்தையை அழைத்து கொண்டு பெருமானாரிடத்தில் வருகிற போது, தந்தை வயதானவர், அவருடைய தலைமுடியை பார்த்தாலும் தாடி முடியை பார்த்தாலும் வெள்ளேரென்று இருக்கிறது, ரொம்பவும் வெண்மையாக இருக்கிறது. சகாமா என்று ஒரு செடி இருக்கிறது, அந்த செடி பார்க்கவும் வெள்ளையாக இருக்கும், அதில் பூக்கின்ற பூவும் கூட வெள்ளையாக இருக்கும், அதில் காய்க்கின்ற காயும் கூட வெள்ளையாக இருக்கும். அதான் சகாமா. சகாமாவை பற்றி பேசுகிற போது நபுத்துன் அபியது அஸ்ஸஹுரு சமரு என்று போட்டிருக்கிறார். அது போன்ற தோற்றம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையின் முகத்தில் இருந்தது. பெருமானார் அவர் இஸ்லாத்தில் சேருவதற்காக வருகிறார். அந்த நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருடைய இந்த முடியினுடைய நிறத்தை நீங்கள் மாற்றுங்கள். அதை மஞ்சள் கலராக மாற்றலாம், அல்லது ஹும்ரத் மருதாணி கலராக மாற்றலாம். ஆனால் அம்ம சவாது ஃப மன்ஹுயுன் அன்ஹா, கருப்பு கலராக மாற்றாதீர்கள் என்று தடுத்தார்கள். அன்றைக்கே பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள். எனவே சவாதை, கருப்பு கலரை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நரை இருக்கிறதே, ஒன்று நரை அப்படியே விட்டுவிடலாம். அது நாம் இஷ்டப்பட்டோம் என்றால் மருதாணி கலரில் மாற்றிக்கொள்ளாமே தவிர நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த சவாத் அந்த கருப்பு கலரில் மாற்றக்கூடாது. தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஐந்தாவது விஷயம், முடி இறக்குவது. இன்றைக்கு மிகவும் நவீனமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, புதுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்து சிறுவர்கள் பிடிவாதம் பண்ணுகிறார்கள், சண்டி பண்ணுகிறார்கள். நடிகர்களை பார்த்துவிட்டு அவர்கள் எப்படி முடி வெட்டுகிறார்களோ அதே போன்று முடி வெட்ட வேண்டும் என்று தங்கள் நண்பர்களை பார்த்து ஒரே காலிலே நிற்கிறார்கள், நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று. ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸா. அதற்கு கஸ என்பார்கள். கஸ என்றால் பெருமானார் ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள், அவருடைய சமூகத்திற்கு வருகிறார்.
அவருடைய தலையினுடைய ஒரு பகுதி மட்டும் சிரைக்கப்பட்டிருக்கிறது, மறுபகுதி முடி இருக்கிறது. ஒரு பகுதியில் முடி இருக்கிறது, மறுபகுதி இன்றைக்கு அப்படித்தானே செய்கிறார்கள். ஓரப்பக்கத்தில் முள்ளமன்றி போன்று என்ன செய்கிறார்கள், ஓரப்பக்கத்தில் அந்த முடி வெட்டப்பட்டிருக்கிறது, உச்சந்தலையில் முடி அப்படி பிளிரி கொண்டு நிற்கிறதை நாம் பார்க்கிறோமே. இதை தடுக்கிறார்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அந்த சிறுவரை பார்த்து குலிக்க பாது ஷாரி ரஸிஹி வ துரிக்க பாதுஹு, முடியினுடைய ஒரு பகுதி சிரைக்கப்பட்டு ஒரு பகுதி விடப்பட்டிருக்கிறது. பனஹாஹும் அன் தாலிக, ரசூலுல்லாஹ் அதை தடுத்தார்கள். இஹ்லிகூஹு குல்லஹு, ஒரேடியாக மொட்டையடிங்கள், உத்துருக்கூஹு குல்லஹு, அல்லது மொத்தமாக நீங்கள் முடியை வைத்து கொள்ளுங்கள், சமமாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இன்றைக்கு இது சர்வசாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கென்று புதிய புதிய கடைகளை திறக்கிறார்கள். இதுபோன்று முடிவெட்டக்கூடியவர்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்லவா? இன்றைய கால அந்த நவீன கலாச்சாரத்திற்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாதல்லவா? நாம் ஒரு காலத்தில் நம்முடைய பெற்றோர் நம்ம என்ன செய்வார்கள், கையை இழுத்து கொண்டு போய் கடையில் உட்கார வைத்து சுத்தமாக மொட்டை அடிப்பார்கள். இப்படி நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலம். இன்றைக்கு முடிவெட்டுவது என்பது அது ஒரு புதுமையாக ஆகிவிட்டது. மார்க்கத்தை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, புறம் தள்ளிவிடக்கூடாது. இது போன்ற பல சட்டத்திட்டங்கள் ஹதீஸுகளுடைய ஒளியிலே காணப்படுகிறது. இயன்று மட்டும் இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதன் மூலமாக ஷரியத்தினுடைய வழியிலே வாழ்வதற்கு நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் முயற்சி எடுப்போமாக. அல்லாஹ் நல்லர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.